ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐயூபி பேங்க் கஸ்டமர் பேங்கை விசிட் பண்ணாமலே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இன்னொரு இடத்துல இருக்கிற ஐயூபி பேங்க் பிரான்ச்சுக்கு எப்படி நம்ம மொபைல் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ ஐயூபி பேங்க் கஸ்டமர் பேங்கை விசிட் பண்ணாமலே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இன்னொரு பிளேஸில் இருக்கிற ஐயூபி பேங்க் பிரான்ச்சுக்கு எப்படி நம்ம மொபைல் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோட மொபைலில் இருக்கிற குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஐயூபி பேங்க் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி அப்படி சொல்கிற ஒரு வெப்சைட் இருக்கு பாருங்க. ஸோ அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயூபி பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று உங்கள் டிஸ்பிளேல ஒன்று ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஓப்பன் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே கொஞ்சம் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கேட்டுருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரை கிளியராக பார்த்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிற கேப்ச்சா பார்த்து கீழே அந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு பேங்க்லேருந்து ஒரு ஒன் டைம் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபி எடுத்து இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வேலிடேட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹோல்டர்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஆல்ரெடி என்ட்ரியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் அதுவும் ஆல்ரெடி என்ட்ரியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களோட அட்ரஸ் அதில் என்ட்ரியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் அதில் என்ட்ரியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் டு சர்ச் பிரான்ச் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு உங்களோட அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ ஸோ அந்த பிரான்ச்சோட நேம் அதில் போட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பிரான்ச் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் கோடும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அந்த பிரான்ச் அட்ரஸ் எந்த அட்ரஸில் இருக்கும் ஸோ அந்த அட்ரஸ் அந்த டீட்டெயில் அதில் ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று கீழே இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்களோ ஸோ அந்த பிரான்ச்சுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களோட மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்சில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கிளியராக எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணீங்களோ ஸோ அந்த பிரான்ச்சுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா அந்த டிஸ்பிளேல காட்டும். அந்த பிரான்ச்சோட நேம் அந்த டிஸ்பிளேல காட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஐயூபி பேங்க் கஸ்டமர் பேங்கை விசிட் பண்ணாமலே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை உங்களுக்கு விருப்பப்பட்ட பிரான்ச்சுக்கு நீங்கள் மொபைல் மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம்லாம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.